விஜயநகர பேரரசை ஆண்ட மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் விலையுயர்ந்த பொருட்கள் மீது, குறிப்பாக குதிரைகள் மீது அதிக பிரியம் கொண்டவர். தன் ராஜ்யத்திலேயே மிகச் சிறந்த, அழகான குதிரைகள் இருக்க வேண்டும் என்று அவர் பெருமை கொண்டார். ஒரு நாள், நன்கு பேசும் திறமை கொண்ட ஒரு குதிரை வியாபாரி மன்னரின் அரசவைக்கு வந்தான். அவன் தாழ்மையுடன் வணங்கி, மன்னரிடம் ஒரு அற்புதமான அரேபிய குதிரையை பரிசளித்தான். மாமன்னரே, என்று வியாபாரி அறிவித்தான், நான் உலகெங்கிலும் தேடி, உங்களுக்காக இந்த பூரணமான குதிரையை கொண்டு வந்துள்ளேன். இது அரேபியாவிலேயே வேகமானதும், அழகானதும் ஆகும். மேலும் ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இதுபோல 2 குதிரைகள் என் நாட்டில் இருக்கின்றன. அவை இரண்டும் ஒரே ஜோடி. மன்னர் உடனடியாக அந்த குதிரையின் அழகால் வசீகரிக்கப்பட்டார். எனக்கு அவை கண்டிப்பாக வேண்டும் என்று மன்னர் ஆவலுடன் அறிவித்தார். தாராளமாக, மாமன்னரே, என்று வியாபாரி பதிலளித்தான். ஆனால் அவற்றைக் கொண்டுவர நீண்ட பயணம் மேற்கொள்ள வேண்டும். என் பயணச் செலவுகளுக்காக சிறிய தொகையாக 5000 தங்கக் காசுகளை மட்டும் முன் பணமாக கொடுங்கள். அடுத்த 2 மாதங்களுக்குள் நான் 2 குதிரைகளுடன் திரும்பி வருவேன் என்று நான் உறுதியளிக்கிறேன். மன்னர் தனது உற்சாகத்தில் சற்றும் யோசிக்கவில்லை. அந்த பெரிய தொகையை உடனடியாக வியாபாரிக்கு கொடுக்கும்படி தன் கருவூல அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வியாபாரி மகிழ்ச்சியுடன் தங்கக் காசுகளை வாங்கிக் கொண்டு மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு தான் கொண்டு வந்த குதிரையையும் ஓட்டிக்கொண்டு புறப்பட்டுச் சென்றான். 2 மாதங்கள் கடந்தன. மன்னர் காத்திருந்தார். நாட்களை எண்ணினார், ஆனால் வியாபாரி திரும்பவில்லை. 3வது மாதமும் கடந்தது. மன்னர் கவலைப்படத் தொடங்கினார். அரசவை கவிஞர்கள் மற்றும் அமைச்சர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்துக் கொண்டனர். மன்னர் ஏமாற்றப்பட்டுவிட்டார் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். ஆனால் காணாமல் போன தங்கத்தைப் பற்றியோ, ஏமாற்றிய வியாபாரியைப் பற்றியோ யாரும் மன்னரிடம் கூறத் துணியவில்லை. ஒரு மாலை பொழுதில் தெனாலிராமன் அமைதியாக அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தபோது மன்னர் அவரிடம் வந்தார். தெனாலிராமன் ஒரு காகிதத்தில் ஏதோ எழுதிக் கொண்டிருப்பதை மன்னர் கவனித்தார். தெனாலியே, நண்பா, இவ்வளவு கவனத்துடன் என்ன எழுதிக் கொண்டிருக்கிறாய் என்று மன்னர் கேட்டார். தெனாலிராமன் அந்தக் காகிதத்தை விரைவாக மறைக்க முயன்றார். இது முக்கியமற்றது, மாமன்னரே. ஒரு சிறிய, தனிப்பட்ட பட்டியல்தான். மன்னர் ஆவலுடனும் சற்று சந்தேகத்துடனும் உடனே அதைக் காட்டு என்று வற்புறுத்தினார். தயக்கத்துடன் தெனாலிராமன் அந்த காகிதத்தை மன்னரிடம் கொடுத்தார். மன்னர் தலைப்பை படித்தார். அதில் பெரிய எழுத்துக்களில் விஜயநகர பேரரசில் உள்ள மிகப்பெரிய முட்டாள்களின் பட்டியல் என்று எழுதப்பட்டிருந்தது. மன்னரின் கண்கள் கோபத்தில் சுருங்கின. அவர் பட்டியலை பார்த்தார். கோபத்தால் முகம் சிவந்து போனது. அந்த பட்டியலின் உச்சியில் பெரிய எழுத்துக்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: 1. மாமன்னர் கிருஷ்ணதேவராயர். தெனாலியே, என்று மன்னர் கர்ஜித்தார். உனக்கு எவ்வளவு தைரியம்? விளக்கமளி. உன் அரசரின் பெயரும் உன்னைக் காப்பவரின் பெயரும் இந்த ராஜ்யத்திலேயே புத்திசாலியான என் பெயரும் ஏன் முட்டாள்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருக்க வேண்டும்? தெனாலிராமன் பணிவுடன் தாழ்ந்து வணங்கி நிதானமாக பேசினார். என்னை மன்னியுங்கள், மாமன்னரே, ஆனால் விளக்கமளிக்க எனக்கு அனுமதியுங்கள். 2 மாதங்களில் 2 குதிரைகளை கொண்டு வருவதாக வெறும் வாக்குறுதி அளித்த ஒரு அந்நியனிடம் 5000 தங்கக் காசுகளை ஒரு பெரிய முட்டாளால் மட்டுமே கொடுக்க முடியும். மன்னருக்கு கோபம் இருந்தாலும் தெனாலிராமன் சொல்வது சரிதான் என்று அவருக்குள் தோன்றியது. அவர் மேலும் கீழும் நடந்தார். தன் செயலை நியாயப்படுத்த ஒரு வழியை யோசித்தார். ஆனால் அவன் திரும்பி வந்தால் என்ன செய்வாய், தெனாலியே? என்று மன்னர் சவால் விடுத்தார். வியாபாரி நேர்மையுடன் 2 அற்புதமான குதிரைகளுடன் திரும்பி வந்தால் என்ன? தெனாலிராமன் தன் புத்திசாலித்தனமான புன்னகையுடன் காகிதத்தை மீண்டும் எடுத்துக்கொண்டார். அவர் கவனமாக மன்னரின் பெயரை அடித்துவிட்டார். அப்படி நடந்தால், மாமன்னரே, என்று தெனாலிராமன் கூறினார், 5000 தங்கக் காசுகளை கொடுத்தவர் நிச்சயமாக பெரிய முட்டாள் அல்ல. பின்னர் அவர் அடித்துவிட்ட பெயரைக் காட்டிவிட்டுச் சொன்னார், அப்போது
மிகப்பெரிய முட்டாள் அந்த குதிரை வியாபாரிதான். அவன் திரும்பி வரும்போது அவனுடைய பெயர் உங்கள் பெயரை இந்த பட்டியலில் மாற்றிவிடும். மன்னர் தெனாலிராமனை உற்று பார்த்தார். பின்னர் மெதுவாகச் சிரிக்கத் தொடங்கினார். தெனாலியின் தர்க்கம் மிகச் சரியாக இருந்தது. அவர் தனது மதிநுட்பத்தை நிரூபித்ததுடன் மன்னரை அவமதிக்காமல் அவருடைய தவறைச் சுட்டிக்காட்டவும் செய்தார். மன்னர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன் உண்மையிலேயே அரசவையிலேயே புத்திசாலி என்பதை உணர்ந்து அவருக்கு பரிசுகளை வழங்கினார். நீதி முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் தெளிவாக யோசிப்பதுதான் உண்மையான ஞானம்.